ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட்டு. சென்னை, வாவ்! சடனா வெயில் அடிக்க, சடனா குளிர்ற, சடனா இவ்வளோ அழகான ஒரு வெதராக மாறிடுற. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலை சென்னை. இதுக்கு இடையில இந்த பேர்ட்ஸ் பேசுறது இருக்கு பாருங்களேன். அட அட அட, என்ன அழகா பேசிக்கிறாங்க. அவங்களாம் சந்தோஷமா இருக்கட்டும். என்ன பிரச்சனைங்க இவங்களுக்கு? யாரை காலேஜுக்கு அனுப்பணும், யாரை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், யாரை ஸ்கூலுக்கு அனுப்பணும், யாருக்கு சாப்பாடு கட்டணும், எதுவும் கிடையாது. சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு அப்படியா? பார்த்தீங்கல்ல என்னென்ன சேட்டை பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே ஒரு பொம்மை, அங்கே ஒரு பொம்மை, இங்கே ஒரு பொம்மை. வளாசு 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 இருக்காங்கல்ல. பெல்ட் வேற. சரி, இது ஏன் நான் நைட் அடுக்கலன்னு கேட்காதீங்க. எனக்கு செம்ம தலைவலி. காலையில் அடுக்குவோம்னு பார்த்தேன். சரிங்க, ஒரு ஃபியூயலை போடுவோம். ஒன்றும் இல்லைங்க, தண்ணியை கொதிக்க வைப்போம். அந்த தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அது தலையில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஓமங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளேவர்டாக ஒரு ஹாட் ட்ரிங்க்குங்க. கொஞ்சம் காலையை கொஞ்சம் நல்லாவே ஆரம்பிக்கும் அப்படின்ட்டுவாங்க. இதில் அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் போடுங்க. சில பேருக்கு ஜீரகம் பிடிக்கும், சில பேருக்கு சோம்பு பிடிக்கும், சில பேருக்கு ஓமம் பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதை கூட குறைச்சி போடணுமோ போட்டுக்கோங்க. ஆனால் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கிறதுனா ரொம்ப ஓவராக கொதிக்க வச்சுட்டீங்கனாலும் கொஞ்சம் கசப்பாயிரும். அப்புறம் காலை வேளையில் நம்மளே சூனியம் வைத்து கொண்டது போல் ஆகிவிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஒரு 5-6 நிமிஷத்தில் கொதிக்க வச்சு நல்லா வெடிகட்டிக்கோங்க. நல்லா சுட குடிப்போம்னு எப்படி கொதிக்க கொதிக்க ஊற்றுறேன் பார்த்தீங்களா? நல்லா இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை சூடாக குடிக்கிறதும் ஆறி போய் குடிக்கிறதும் உங்களோட இஷ்டம். நான் கொஞ்சம் சுட குடிக்கிற ஆள், அதனால் சூடாக ஊற்றிருக்கேங்க. இப்படி வடிகட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஓகேங்க, இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு இப்போ குடிக்க போகலாம். பால்கனியில் நல்ல ஒரு மிதமான காற்றுல அப்படியே குடிப்போமா? சுட சுட. அது எப்படி? இப்போ பால் காய்ச்சணும்ல. சரிங்க, பாலை அடுப்பில் வச்சுட்டு வெளியே வந்தா சரி கடகடன்னு இதையும் அடுக்கிடுவோமேன்ட்டு அடுக்கிட்டு டைனிங் டேபிளையும் க்ளீன் பண்ணிட்டு அதை ஒரு இடத்துல போட்டுட்டு சரின்னு இந்த தண்ணியை குடிப்போம்னு உட்காந்தா எங்க மாறி போயிட்டாருல்ல. அவ்வளவுதாங்க, எல்லா தாய்மாருக்கும் இதே நிலைமை தான். எங்கெங்க சுட சுட குடிக்க முடியுது. சரிங்க, பாப்பாவுக்கு ஒரு பிரெட் ஆம்லேட்டு. இந்த அசைவ சாப்பிட்ற நாள் வந்தாலே நமக்கு ஒரே குஷி தாங்க. டிஃபனை பத்தின கவலையே கிடையாது. என்னப்பா செய்யறது, என்னப்பா செய்யறது, என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், இந்த கேள்விகளுக்கு இடமே கிடையாது. போனோமா கிச்சனுக்கு, ஒரு பிரெட் ஆம்லேட்டை போட்டோமா, வேலை முடிஞ்சுதுங்க. சரிங்க, என் குழந்தைக்கு ஒரு பிரெட் டோஸ்ட்டு கூடவே கொஞ்சம் ப்ளூபெரியை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வாழைப்பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிரெட் டோஸ்ட்டு, கொஞ்சம் முட்டை, அதுக்கு அப்புறமா கொஞ்சம் பழங்கள். அவ்வளவுதாங்க. இதை மட்டும் போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிஃபனை முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். எப்படி இருந்தாலும் இவங்க எல்லாத்துலேயும் மிச்சம் வைக்கிறத வைக்கதாங்க போகிறாங்க. அதுக்குன்னு நம்ம செஞ்சு கொடுக்காமையா இருந்துட முடியும்? டைமுக்கு எதையாவது செஞ்சு கொடுத்து தானே ஆகணும். என்னென்னமோ அழகு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இந்த தட்டை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்தா அவன் மிச்சம் வைக்கிறத வைக்கதான் போறான். இருந்தாலும் நம்மளுடைய மாம்ஸ் கில்ட்டுன்றது இல்லாம இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம். அவ தாங்க பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கா, நீ எப்படி ரெக்கார்டிங் பண்ணுவ பாத்திரலாம் அப்படின்னு அவ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. சரி, அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அவ்வளவுதாங்க, ஆம்லேட்டை போட்டுறணும். ஆஃப் பாயிலாக எடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு ஆஃப் பாயில்ட கொடுக்க கூடாது, நல்லா பாயில் பண்ணி தான் கொடுக்கணும். பார்த்தீங்களாங்க, இவ்வளோ பளபளப்பாக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் அவங்க எப்பயும் போல மிச்சம் வைக்கிறத வச்சுட்டாங்க. சரி, நமக்கு ஒரு டிஃபனை பண்ணணும்ல. செய் நிலம் தாய் நிலமாக வேண்டாமா? அதனால தவால நமக்கு ஒரு ஆம்லேட், ஆனியனும் முட்டையும் ஊற்றி டப் 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 நடிச்சு ஒரு ஆம்லேட்டை போட்டுருவோங்க. கூடவே 2 பிரெட் டோஸ்டர்ல வச்சுட்டேங்க. அவ்வளோதான். எதையாவது நம்ம சூடாக சாப்பிட முடியுமான்னு பார்ப்போம். டவுட்டு தான்.
பட் பார்ப்போம். அவ்வளோதாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. மதியானம் என்னென்ன ரகலைக்கு நடுவில் நான் வந்து லஞ்சை பண்ணுறேன்றதை பார்ப்போம். நிறைய இடையூறுகள் வரும், அப்படி இருந்தாலும் லஞ்ச் செஞ்சு தானே ஆகணும். அதை செஞ்சு வச்சுட்டு என்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன்றத அடுத்த விளாகில் பார்ப்போம். அது வரைக்கும் நீங்களும் நலமாக இருங்கள், நானும் நலமாக இருப்பேன். பாய் பாய்.